வணக்கம் முருகா. வாங்க துலாம் ராசி நேயர்களே. இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மார்கழி குளிரான தமிழ் மாதத்தில் 2025 வருஷத்தில் என்னென்ன பலன்கள் இருக்க போது, தொழில் சார்ந்து, ஒரு குடும்பம் சார்ந்து, ஒரு இல்லற வாழ்க்கை, காதல், ஆரோக்கியமெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி கணிச்சு சொல்லியிருக்கிறேன். கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி, வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களிலும் ஏற்படக்கூடிய தாக்கத்தை இந்த மாதம் எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே ஃப்ரம் பர்த் ஆன்வர்ட்ஸ் நீங்கள் ஒரு சமநிலையும் நீதியையும் விரும்பக்கூடிய தராஸ் பளிச்சுன்னு இருப்பீங்க. ரைட்டுங்களா? அப்புறப்பட்ட உங்களுக்கு கலை மற்றும் அழகு மற்றும் நேர்த்தியான விஷயங்களில் அதிகமான ஈடுபாடு அதிகமாக இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சரி மற்றவங்க அணுகிற மாதிரி நீங்கள் அணுகவே மாட்டீங்க. வித்தியாசமான ஒரு பார்வையாக ஒரு ராஜ தந்திரத்துடன் நீங்கள் செயல்பட்டு மற்றவரை எளிதில் கவரக்கூடிய தன்மை அதிகமாகவே இருக்குது உங்கள் பிளட்லேயே. சில சமயம் ஒரு முடிவு எடுப்பதில் கூட கொஞ்சம் தாமதங்கள் வருது. அது எதுவாக இருந்தாலும் சரி, இதுக்கா அதுக்கா அப்படின்னு ஒரு ஆசிலேஷன் இருக்குதுங்க. சமூகத்தில் உள்ள எல்லோரும் சமம் அப்படின்னு ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தணும், ஒருத்தர் மேலே அக்கறை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு அமோகமாக இருக்குது. அப்பேற்பட்ட சிறப்பு அம்சம் கொண்ட இந்த துலாமை பொறுத்த வரைக்கும் முருகா, நீங்கள் இந்த மாதம் இந்த மார்கழியில் சில சவால்களை சந்திக்க நேரிடக்கூடிய தன்மை இருக்குது முருகா. இருந்தாலும் உங்கள் சாதுர்த்தியமான புத்தியினால் வெற்றி காணக்கூடிய அமோகமான காலகட்டம் இருக்குது. சமாளிப்பீங்க. இந்த மாதம் எதிர்பாராத புதிய தொடர்புகள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைப்பதற்கும் ஒரு பொதுவான பலனில் பொதுவான கோச்சார அமைப்பில் இருக்குது. நல்ல பலன் தானுங்க. நீண்ட நாட்களாக மனதை வாட்டி கொண்டிருந்த, மனதை கஷ்டப்படுத்திய ஒரு பிரச்சனைக்கு இந்த மாதம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். மன நிம்மதியாக இருக்கலாங்க முருகா. சரிங்களா? எதை பண்ணாலும் சரி, நீங்கள் ஒரு அவசர முடிவுகளை தவிர்த்து நிறுத்தி நிதானமாக சிந்தனை பண்ணி அனைத்து விஷயங்களிலும் பொறுமையுடன் செயல்பட்டால் இந்த மாதம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் மாதமாக உங்களுக்கு இருக்க போதும். கவலைப்பட வேண்டாம். பொறுமை அவசியம். ஆன்மீக நாட்டம் வழக்கமாக உங்களுக்கு அதிகமாக இருக்குது. கோயிலுக்கு போகணும் எண்ணம் அதிகரிக்கும். கோவிலில் இருக்கக்கூடிய வழிபாடுகள், உங்களுக்கு அங்கே போய் தான தர்மம் பண்ணுறது, இதுபோல் எண்ணங்கள் மேம்படும். அதனால் மனசிற்கு ஒரு விதமான சாந்தமான ஒரு ஆன்மீக ஈடுபாட்டுடன் கூடிய மன அமைதி கண்டிப்பாக இந்த மாதம் உண்டுங்க. சரிங்களா? சரி, உத்தியோகம் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய கடின உழைப்பிற்கு அதில் எல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் இந்த மாதம் ஒரு அப்ரிசியேஷன் கண்டிப்பாக உண்டுங்க. உயர் அதிகாரிகள் ஆதரவு கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய பதவி உயர்வோ அல்லது சம்பளம் ஊதிய உயர்வோ உண்டான வாய்ப்பும் நல்லா தெரியுதுங்க. ஒரு நல்ல ஒரு இணக்கமாக தான் இருக்குதுங்க தொழில் உத்தியோகம். அதே சமயத்தில் வியாபார வளர்ச்சி அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வதற்கு உண்டான சாதகமான மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. எதிர்பாராத லாபம் அமோகமாக உண்டுங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதே சமயம் கூட்டு தொழில் இருக்கக்கூடிய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட பார்ட்னர்ஷிப்போட நல்ல இணக்கம் உண்டாகும். 2 பேர் சேர்ந்து ஒரு பக்கா பிளான் பண்ணி ஒரு தொழிலை ஒரு வியாபாரத்தை எப்படி விரிவாக்கம் பண்ணலாம், எப்படி லாபம் சம்பாதிக்கலாம், எண்ணம் அதிகரிக்கும். அதனால் முழு ஆதரவும் இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. கிரகத்தின் அமைப்பு ஆதரவு நல்லா இருக்குது. என்ன சக ஊழியர்களாக இருந்தாலும் சரி, வாடிக்கையாளராக இருந்தாலும் சரி, பேசுகிறப்ப மட்டும் வார்த்தைகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சு பேசணும். அவங்க கொஞ்சம் கோபப்பட்டு பேசினா கூட நம்மளை எடுத்துரிஞ்சு பேசிடக்கூடாது. அது கொஞ்சம் தொழில் வியாபாரத்தை பாதிக்கும். வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கும்னு வச்சுக்கலாம். சரி, உங்களுக்கு நிதி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்க்குறப்போ உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய நிதிநிலை மேம்படுங்க. எதிர்பாராத வழிகள் கூட உங்களுக்கு பணம் காசு வருவதற்குண்டான வாய்ப்புகளும் தெரியுதுங்க. நீண்ட நாட்களாக பல நாள் யோசனை பண்ணிட்டு இருந்த முதலீடுகள் பற்றி ஒரு தீவிரமாக சிந்தனை பண்ணி நீங்கள் ஒரு முதலீடு பண்ணுவதற்கு ஒரு சரியான மாதமாக இந்த மாதம் அமையும். என்ன பண்ணாலும் சரி, அனாவசிய செலவுகளை குறைப்பீங்க. அதனாலேயே உங்களுக்கு எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு மனசுக்குள்ளே எண்ணம் வரும். வெட்டி செலவெல்லாம் பண்ணுறதுக்கு பண்ணக்கூடிய சூழல் வந்தால் கூட அதுக்கு யோசனை பண்ணி தான் பண்ணுவீங்க. அதில் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கிறீங்க. ரைட்டுங்களா? கடனை பொறுத்த வரைக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய கடன்களை அடைப்பதற்குண்டான வழிகள் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். அதனால் ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக தெரியுதுங்க. மற்றபடி மாதத்தின் பின்பகுதியில் உங்களுக்கு பொருளாதார மேலும் ஸ்திரம், அதாவது மாதத்துக்கு 15 இப்படி இருந்தால் 15 எழுந்தோம்னா ஸ்திரத்தன்மையுடன் கூடிய பொருளாதாரம் ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன். சரிங்களா? சரிங்க முருகா. குடும்பம் மற்றும் உறவுகளை பார்க்குறப்ப குடும்பத்தில் ஒரு மங்களகரமான ஒரு சுப நிகழ்ச்சி நடவதற்குண்டான பேச்சுக்கள் நடைபெறும். நல்ல தன்மை இருக்குதுங்க. தூரத்து உறவினர்களும் சரி, ரொம்ப நாள் நெடுநாள் பழகிய நண்பர்களோ நண்பிகளோ உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை கொஞ்சம் சுப செய்தி சொல்வதற்குண்டான வாய்ப்புகள் அமோகமாக இருக்குது. நல்ல ஒரு எண்ணங்கள், பாசிட்டிவான எண்ணங்கள் வைப்ரேஷன் இருக்கக்கூடியவங்க வீட்டுக்கு வருவாங்க. நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க. பெற்றோர்களின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டுங்க. அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவர்களின் ஆசீர்வாதம் உண்மையாக உங்களுடைய இப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நான் சிரமப்பட்டால் எவ்வளோ வரும் பையன் பிள்ளைகளை பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு இருக்குது. பெற்றோர்களின் ஆசீர்வாதம் பிளஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். பொறுமையாக பார்ப்பீங்க. ஓகேங்களா? பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய மற்றவங்க உறவினராகட்டும், சொந்தக்காரர்களாகட்டும், தேர்ட் பார்ட்டியாகட்டும், எதில் இருந்தாலும் சரி, சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைமை. நீங்கள் சொல்கிறத இது வரைக்கும் கேட்காதவங்க கூட அப்படியே சாமி அப்படின்னு ஆமாஜாமி கூட கேட்பாங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க. மற்றபடி வீட்டில் உள்ளவங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்வதன் மூலம் உங்கள் மன நிம்மதி அதிகரிக்கும்.
அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு அன்பு கண்டிப்பாக மேம்படும். ஒரு தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். மனவிட்டு பேசுவதன் மூலம் உறவு பலப்படும். குடும்பத்தில் அம்மனியோட பாண்டிங் அருமையாக இருக்குதுங்க. சந்தான பாக்கியம் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான பாக்கியமாக இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு முருகா தேடி வந்து நல் செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தில் அமைப்போம். கவலைப்படாதீங்க. மனசார உங்கள் குலதெய்வத்தையும் முருகனையும் ப்ரே பண்ணுங்க. சந்தான பாக்கியம் கண்டிப்பாக உண்டுங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் அது என்ன சொன்னாலும் குடும்பத்தில் சில்லறை சண்டைப்பாங்க. எங்கள் ஊரில் சில்லறை சண்டைன்னு சும்மா தொட்டுக்க தொடச்சிக்கணும் சண்டை. அப்புறப்பட்டு சில்லறை சண்டைகளை தவிர்ப்பதன் மூலம் வாக்குவாதத்தின் மூலம் பொறுமையாக கடைபிடிக்கணும். அம்மனி ஒன்று சொன்னால் டக்கு டக்குன்னு கோவப்படக்கூடாது. அது மாதிரி கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிச்சா சில்லறை சண்டையில் வராது. அதே மாதிரி முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது 2 பேர் சேர்ந்து ஆலோசனை பண்ணி எடுப்பது ரொம்ப நல்லது, ரொம்ப சிறப்பு. அவங்களுடைய வாக்குஸ்தானம் பலிக்குன்னு வச்சுக்கங்களேன். இருவரும் இணைந்து ஒரு கோயிலுக்கு போகிறது, வேறு எங்காவது லைட்டாக மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வர்றது உங்கள் புத்துணர்ச்சியை அதிகரிக்கும். குடும்பத்தில் தாம்பத்தியத்தை அதிகரித்து கொடுக்கும். ரைட்டுங்களா? கவலைப்படாதீங்க. சந்தான பாக்கியம் கண்டிப்பாக உண்டுங்க. திருப்பி வருது, நல்லதே நடக்கும். காதல் நிலைமை அப்படின்னு எடுத்து பார்த்தா காதலில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசிக்காருக்கு இந்த மாதம் மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அருமையான மாதம். குளிராக இருந்தால் கூட உங்கள் காதல் இப்போ சூடாகவே இருக்குது. எப்படி கதகதப்பாக இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. புரிதல் அதிகரிக்கும். துணையுடன் சேர்ந்து நல்ல புரிதல் ஏற்பட்டு கூடுதல் காதல் ஆழமாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ரைட்டா? நீங்கள் விட்டால் அவங்க விட்டுட்டு போக மாட்டாங்க. அந்தளவுக்கு பாண்டிங் நல்லாயிருக்கு. ஒருவருக்கொருவர் அன்பு பரிசை கொடுப்பதன் மூலம் காதலை வலுப்படுத்திட்டே இருப்பீங்க. சில சமயங்கள் ஏற்படும் தவறான புரிதல்கள் கூட அது உடனடியாக விளக்கம் கொடுத்து அதை நிவர்த்தி பண்ணிடுவீங்க. உங்கள் காதல் என்ற ஒரு நிலைமையை திருமண பாதைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு சாதகமான அமைப்பு இந்த மார்களில் உண்டு. பேசுனீங்கன்னா தையில சூப்பராக முடிச்சுக்கலாம். சரிங்களா? கல்வி மற்றும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அதிக ஆர்வத்துடன் இந்த மாதம் படிப்பாங்க. போட்டித் தேர்வில் எது வந்தாலும் சரி, கிளாஸ் டெஸ்ட் எது வந்தாலும் சரி, நல்லா சுமூகமான ஒரு வெற்றி தரக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக உண்டுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா உங்கள் ஆரோக்கியத்தில் அதிகமான சிரத்தை எடுப்பதன் மூலம் உடல் சுறுசுறுப்பு. அப்பப்போ டல்லாக இருப்பீங்க. சின்ன சின்ன பிரச்சனை ஹாஸ்பிட்டல் போகிறது, மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உடம்பு சுறுசுறுப்புடன் தைரியமாக வச்சுக்கலாம். மனசளவில் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு வச்சுக்கலாம். சரி, உணவு கட்டுப்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமான உணவு கண்டிப்பாக சாப்பிடணும். கண்ட பக்கம் போய் கண்டதை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் செய்வதன் மூலம் இந்த மாதத்துக்குண்டான உடம்பை தேகத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். மெயினாக இந்த கண் சார்ந்த மற்றும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப கவனமாக இருக்கும். ரொம்ப நேரம் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு வரக்கூடிய தன்மை இருக்குது. சரிங்க. நட்சத்திர பலன்கள் அப்படின்னு பார்க்குறப்ப முருகா உங்களுக்கு சித்திர நட்சத்திரம். சித்திர நட்சத்திரக்கூடிய 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைக்கணுங்க. இந்த மாதம் அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்வதன் மூலம் வர சம்பளம் ஒரு பக்கம் வரும், செலவு ஒரு பக்கம் போகிறதுனால கடைசியில் பார்த்தா 10 காசு மிச்சமாகும். அதனால் ஆடம்பர செலவுகளை குறைப்பதன் மூலம் நிதி மேலாண்மை சேமிப்பு அதிகம் பண்ணலாம். வெட்டி செலவு பண்ணாதீங்க, தேவையான செலவு பண்ணிக்கோங்க. வேலையில் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் உண்டுங்க. எதிர்பாராத இடமாற்றம் கூட சில சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மை தரக்கூடிய தன்மையில் இருக்குதுங்க முருகா. புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. தொடங்க தயங்கிய பல புதிய முயற்சிகள் துணிச்சலுடன் தொடங்கி ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி தைரியமாக ஈடுபடலாங்க. குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் முழுமையான ஆதரவு, அப்பா அம்முடைய சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது. சித்திரையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அம்மனி குழந்தை சப்போர்ட் எல்லாமே நல்லா இருக்குது உங்களுக்கு. அப்பப்போ கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் டல்லாக இருக்குது, மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் குலதெய்வத்தையோ உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ மனசார வேண்டிக்கிட்டு வீட்டிலேயே அல்லது 5 நிமிஷம் ஒரு கண்ணை மூடிட்டு அமைதியாக வரும். இந்த காரியம் நடக்கணும் முருகா, செஞ்சு விடும் முருகா அப்படின்னு உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசார ப்ரே பண்ணிங்கன்னா தியானம் செய்வது மனசுக்கு இதம் கொடுக்கும், ஒரு நல்ல வழி கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு சின்ன ஸ்பாட் பரிகாரம் அப்படின்னு கூட நினச்சிக்கலாம். சரிங்களா? சரிங்க முருகா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா உங்களை சமூகத்தில் உங்கள் பொருளாதார ரீதியாக உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். காசு பணம் நல்லா ஓடி ஆடி விளையாடும். அதனால் உங்களுக்கு தொழில் வியாபாரம் அமோகமாக இருக்குதுங்க. நீங்கள் தீட்டி வைத்திருந்த ஒரு செயலாக்கம் பண்ணக்கூடிய நினச்சிருந்த ஒரு திட்டம் ஒன்று, நீண்டகால திட்டம் ஒன்று கொஞ்சம் செயல்படியும் பெறக்கூடிய சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க முருகா. மற்றவர்களிடம் அது தொழில் சார்ந்து வியாபாரம் சார்ந்து வேலை சார்ந்து யார்கிட்ட பேசினாலும் சரி, தேர்ட் பார்ட்டிட்டு யார்கிட்ட பேசினாலும் சரி, வார்த்தைகளை அளந்து பேசுவது நல்லது. அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க என்ன நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுவது உங்கள் தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்கும். இல்லைன்னா நான் உன்னை சொன்னால் அவன் ஒன்று சொல்கிறான் ஐயா அப்படின்னு ஒரு பேரை ஊதி விட்டுருவாங்க சொசைட்டியில். கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் கவனத்தில் பேச்சில் கவனமாக இருந்துக்கோங்க. புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்குண்டான எண்ணம் உங்களுக்கு வரப்போகுது. அதுவும் நல்ல ஒரு வண்டி வாகன யோகம் நல்லாயிருக்கு. இந்த மாதம் ஒரு பிளான் பண்ணக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. வேலை நிமித்தமாக சில பேர் வெளியூர் பயணம் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் கூட லாபகரமான ஒரு தொழில் லாபகரமாக அமையன்னு வச்சுக்கலாம். பயணங்கள் தைரியமாக போயிட்டு வரலாம். சுவாதி இந்த மாதம் அமோகம் தரும். சரி, விசாகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு திடமான முடிவு, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவான முடிவு எந்த ஒரு விஷயத்தில் எடுப்பீங்க. அதனால் ஒரு அமோகமான மாதம் இந்த மாதம் அப்படின்னு விசாகத்துக்கு தைரியமாக சொல்லலாங்க. திடீர் பண வரவுக்குண்டான வாய்ப்பு தெரியுதுங்க. அது சிலருக்கு இந்த யோகம் சொல்லுவாங்கள்ல, சூப்பர் யோகம்,
யோகம் ஸ்கொயர்டு அதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. முதலீடுகளில் பண்ணுறப்ப தொழில் வியாபாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம், 1க்கு 2 டைம் யோசனை பண்ணு. ஓகே, வருமானம் வந்தால் கூட பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மற்றபடி சில சமயங்களில் மனசளவில் ஒரு விதமான சோர்வு, என்ன முருகா நினைக்கிறேன் நடக்க மாட்டேங்குன்னு ஒரு விதமான சோர்வு வரும். அதனால் நீங்கள் உங்கள் குலதெய்வம் இஷ்டதெய்வ கோயிலுக்கு போய் அங்கே ஒரு ஆன்மீக நாட்டம் செலுத்துனீங்கன்னா அந்த சோர்வு இல்லாமல் மனசு வந்து புத்துணர்வாக இருக்கலாம்னு வச்சுக்கிறேன். கடவுள் வழிகாட்டுவார். தர்ம சிந்தனை மேலவங்க ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள், அது ஏதோ ஒன்று காசு மனமாகவோ அல்லது பொருளாகவோ ஒரு ஆடை விஷயமாகவோ ஏதோ ஒன்று கொடுத்து உங்கள் மன திருப்தியை அதிகப்படுத்திக்குவீங்க. ஏழை எளியவங்களுக்கு தான தர்மம் புண்ணியஸ்தானம் உங்களுக்கு ஏடாகுன்னு வச்சுங்களேன். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறும் அந்த செஞ்சங்காட்டி பண்ணுங்கள். அதே சமயத்தில் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக வச்சுக்கோங்க. என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு தெரிவு பண்ணிவிட்டு ஆரோக்கியத்தை பேணுவது ரொம்ப சிறப்புங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? சரி முருகா, சின்ன சின்ன பரிகாரம் எல்லா ஆசி சொல்கிறீங்க. அப்படியே வீட்டில் என்ன செய்யலான்னு பார்த்து சொன்னீங்க அப்படின்னா பல நாளுக்கு சொல்லணும். பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்னைக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வாரம் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடணும். பரிகாரம் கோயிலில் போய். சரிங்களா? அப்படி நீங்கள் இப்போ வழிபடுறப்ப கோயில் முடியலாம் வீட்டிலோட பண்ணலாங்க. எடுத்த முயற்சியில் உள்ள தடைகள் அனைத்தையும் துர்க்கை அம்மன் மன்னிச்சு கொடுப்பாங்க. வீட்டில் விளக்கேற்றிருக்குன்னு மங்களகரமாக இருக்குங்க. தினமும் அதிகாலையில் எழுந்திரிச்சு ஓகே இந்த குளிராக கன்சிடர் பண்ணாமல் தலையோடு குளிச்சுட்டு உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தின் முன்னாலே ஒரு நெய் தீபமோ அல்லது நெய் தீபம் இல்லைன்னா ஒரு தீபத்தையோ ஏற்றி வைத்து வெள்ளை நிற மலர்கள் இருந்துதான் மலர்களால் அலங்கரித்து ஒரு மனசுக்குள்ளே நீங்களே அர்ச்சனை பண்ணி மனசார வேண்டினீங்கன்னா குலதெய்வத்தை, எங்கள் குலதெய்வத்தை காக்க வந்து என் குலத்தை காக்க வந்து என் வீட்டை காக்க வந்த குலதெய்வமே ரொம்ப கஷ்டப்படுற மனசளவில் ஸ்ட்ராங்காக இல்லையே அப்படின்னு வேண்டிங்கன்னா நல்லது கண்டிப்பாக பண்ணி தருவார். குறைஞ்சபட்ச தினமும் 108 முறை லக்ஷ்மி தேவி மந்திரம்னு ஒன்று இருக்குங்க. ஒன்றும் நீங்கள் கேளுங்க இல்லை சொல்லுங்கள். எப்படி பண்ணாலும் சரி, உச்சரித்தாலும் நல்லது தான், அல்லது காதார கேட்டு மனசார அதை உச்சரிப்பு பண்ணாலும் நல்லது தான். பொருளாதார நிலைமை மேம்படும், காசு பணம் சேருன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியெல்லாம் ஒரு சின்ன சின்ன பரிகாரம் வீட்டில் பண்ணிங்கன்னா நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. அதே சமயத்தில் இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மாதமாக அமைய கிரகங்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. ஓகே, லக்ஷ்மி தேவி கூட வந்து உங்களுக்கு வழிகாட்டுவாங்க, துர்க்கை அம்மன் வழிகாட்டுவாங்க. நீங்கள் வாழ்வில் வெற்றி பெற எங்களது நல்வாழ்த்துக்கள். ரைட்டுங்களா? நல்லது பலிக்கும். ஸ்ரீ நற்பவி உங்களுக்கு போயிட்டு வரட்டுங்களா? சந்தோஷம். ஹாப்பியாக இருங்க.